ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இந்த 2 பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி எடுத்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அந்த முந்திரியை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி மட்டும் சேர்க்காம திராட்சை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெறும் முந்திரி மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை எல்லாத்தையுமே இந்த நெய்யோடு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. முந்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்க வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போது முந்திரியை நான் எடுத்துடுறேன். முந்திரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் கடலை மாவை சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் கிளாஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கப்போ எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் நீங்கள் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு. கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இதுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டே நம்ம நல்லா கடலை மாவை வறுத்துக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவுடைய பச்சை மணம் போயிட்டு நல்ல ஒரு சூப்பராக மனம் வரும். அப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் நல்லா இருக்கும். அந்த கடலை மாவுடைய பச்சை மணம் வராமல் இருக்கும்பொழுது தான் ஸ்வீட் சாப்பிட நல்லா இருக்கும். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக மாவு கருகிடும், கலர் மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சேர்த்து இதை வறுக்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/2 கப் நெய்யில் ஒரு 3-4 ஸ்பூன் நெய் மட்டும் நம்ம கப்லேயே வச்சுக்கிட்டு மீதி எல்லா நெய்யும் மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்ததுமே மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் குக் பண்ண ரொம்ப இலக்கமாக ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். கெட்டியான மாவு திரும்ப நல்லா இலகி வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். அதாவது கெட்டியாக இருந்தது நல்லா இலகி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இலக்கமாக வந்ததுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கலாம். குறைஞ்சது கடலை மாவை சேர்த்துட்டு நம்ம 10 நிமிஷமாவது வதக்கணும். அப்போ தான் நல்லா பச்சை மணம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்வீட். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம். பாக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை பால் சேர்க்க பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதாவது மொத்தமாக 2 கப் அளவுக்கு இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்கலைன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். பாலை காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கணும். சேர்க்குற பால் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் பால் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ திரும்பவும் இன்னொரு கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் 2 கப்பும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா குக் பண்ண இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். இப்போ இது கூட நம்ம முன்னாடியே கொஞ்சமாக எடுத்து வச்ச நெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெய்யை சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும் அல்வா சாப்பிடும்பொழுது. நம்ம நெய்யில் வறுத்து வச்சு அந்த முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் சேர்த்ததுக்கப்புறமா நெய் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்காவது இந்த மாதிரி உதிரியாக வர மாதிரி நம்ம அல்வாவை செஞ்சு எடுக்கும்போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா உதிரியாக இல்லாமல் குழஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட
நீங்கள் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம், நெய் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு. ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும்போது சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும், பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட இந்த மாதிரி அல்வா செஞ்சுட்டு ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக கடலை மாவு வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான அல்வா வந்து ரெடி பண்ணிட்டோம். கடலை மாவில் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.